கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், 6 மாதமாக எனக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். சொல்லாதவங்க அப்படின்னா நீங்கள் கர்த்தர் நல்லவராக இல்லைன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். say to somebody. கிஷோர், நீங்கள் கீழே பார்க்காதீங்க, நரேஷ்ட சொல்லுங்கள். say it again, 1 2 3, say it everyone. கர்த்தர் 6 மாதமாக எனக்குள்ளாக நல்லவராகவே இருந்திருக்கிறார். Amen. I request the console people to load my sermon. Thank you. இன்றைக்கு before I start, let me give a disclaimer. எத்தனை பேர் ரோட்டில் வந்து ட்ரக் போகிறது பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பேக்கில் ஒரு ஏதோ ஒன்று எழுதியிருக்கும், தெரியுமா? என்ன எழுதியிருக்கும்? சரி, ஓகே, யாருமே பார்த்ததில்லை போல இருக்கு. சரி, let me give you another example. ஒரு if the truck is carrying ஒரு பெரிய ஒரு லாங் ட்ரக்காக இருந்துச்சுன்னா பேக்கில் என்ன எழுதியிருக்கும்? கீப் டிஸ்டன்ஸ். அது எல்லா ட்ரக்லையும் எழுதியிருக்கோம். பட் லாங் ட்ரக்கில் என்ன எழுதியிருக்கும்? திஸ் இஸ் a லாங் வெஹிக்கிள். அதனால் என்ன செய்யணும்? என்ன சொல்லுவாங்க? இட்ஸ் a லாங் வெஹிக்கிள், ஸோ கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்து ஓவர்டேக் பண்ணுங்க, ரைட்? ஸோ அதுதான் நானும் இன்னைக்கு சொல்கிறேன். மை sermon இஸ் லாங் sermon. ஸோ யாரும் டைம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டுன்னா பேக்கில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுங்க. Amen. So this is a 3-part sermon. I am trying to finish it as 1 part. Amen. Before I go to the sermon, நம்ம இந்த வார்த்தைகளை பார்க்கணும். I just want to expound on this because we believe Zoom மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது எல்லாரும் வருவீங்க அப்படின்னு நினச்சி தான் Zoom மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறோம். ஆனால் யாரும் வராதனால இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் இதை. Enter his gates with thanksgiving. Number 1 is the gate. Can you all say gate? கேட்டுனா தமிழில் என்னது? கதவா வாசலா? ரெண்டுமே தப்பு. அப்போ டோருக்கு என்ன சொல்றீங்க? அதுவும் வாசல். தமிழ் பெட்டரா இங்கிலீஷ் பெட்டரான்னு டிபேட் வைக்கணும் போல இருக்கு. தமிழ் டீச்சர் சொல்லுங்க கேட்டுக்கும். ஓகே, ஐ வில் என்டர் ஹிஸ் கேட்ஸ். வெயிட், தி அதர் ஒன். யா, தமிழில் யாராவது சொல்லுங்க என்ன கரெக்டான வேர்டு? வாயல். ஓகே, ஸோ வாசல்களுக்குள்ளே தமிழ் என்ன போட்டிருக்கு? தமிழ் வசனத்தில் வாசல்களுக்குள்ளே. சரி, லெட்ஸ் கோ வித் தமிழ் வர்ஸ். வாசல்களுக்குள்ளே நன்றியுள்ள இருதயத்தோடு பிரவேசிக்கிறோம். Amen. So that is the first step into going into the presence of God. இது வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள the steps into going into the gate, getting into the courts with praise. ரெண்டாவது, when we get into the courts, so let's say everywhere there is a gate. எல்லா இடத்துலையும் ஒரு வாயில் இருக்கிறது, வாசல் இருக்கிறது. அதுக்கு பிற்பாடாக ஒரு கோர்ட் இருக்கிறது. கோர்ட் இஸ் வேர் வி டூ திங்ஸ். அதில் அநேக காரியங்கள் செய்கிறோம். அந்த இடத்துல நம்ம துதியோடு இருக்கணும். ஸோ லெட் அஸ் லுக் அட் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி எந்தெந்த இடத்துல எல்லாம் துதி இருக்கிறது, அவர் எந்தெந்த இடத்துல நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறோம், எந்தெந்த இடத்துலலாம் நம்ம சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். யோர் கிச்சன் இஸ் யர் கோர்ட். Amen. டென்னிஸ் கோர்ட் இல்லை, அது கிச்சன் கோர்ட். தட்ஸ் வை யூ பிளே கேம்ஸ் இல்லையா? ஃபார் மென் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு போவாங்க, விமன் வந்து சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் இன்னைக்கு சட்னியில் கொஞ்சம் ஸ்பைஸ் ஆட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இஃப் த ஹஸ்பண்ட் டசன்ட் ஃபைண்ட் அவுட், அதுதான் அடுத்த 5 டேஸ்க்கு. இல்லைன்னா கொஞ்சம் சால்ட்டை கம்மி பண்ணி பார்க்கலாம். ஹேவ் யூ ட்ரைட்? இல்லையா? அப்போ நீங்கள்லாம் ரோபோ மாதிரியா? அந்த யூடியூப்பை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா 1/2 டீஸ்பூன் அப்படியா? இல்லை, we are all doing difference. அப்போ வாசல்களில் துதியோடும், வாசல்கள் நன்றியோடும், பிரகாரங்களில் துதியோடும் நாம் வந்து we are called to be doing these things. அப்போ be thankful to him and bless his name. அப்போ நன்றி உள்ள இருதயத்தோடு இன்றைக்கு நாம் வருவதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆஃப்டர் 6 மாதம். ஆமென். பாஸ்டர் இதை முதல்ல சொல்லியிருக்கூடாதுன்னு நினைப்பீங்க.
இது வசனத்தில் தான் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பாண்டிங் இட் டு யூ. இந்த வார்த்தைகள் நமக்கு முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் பொருந்த வேண்டும். ஆமென். ரெண்டாவது நம்முடைய சபையில் பொருந்த வேண்டும். மூன்றாவது நம்முடைய தேசத்தில் பொருந்த வேண்டும். There are three things that God is asking us today. ஒன்று, number one is to build our personal life. Can you all say build our personal life? நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம கட்டி எழுப்பணும். ரெண்டாவது, நம்முடைய சபையின் வாழ்க்கையை, the build the church. Can you all say build our church? ரெண்டாவது, this is my second topic, build our church. Third, build our nation. Can you all say build our nation? பாதி பேர் நினைக்கலாம் நான் இந்தியா பாஸ்டர் அப்படின்னு. whichever country you are in, இந்த தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இந்த 3 டாபிக்கையும் தான் மையமாக வைத்து இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். லெட்ஸ் லோட் த பிபிடி. தேங்க்யூ. டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், அவர் லைஃப் த்ரூ ஃபெய்த். விசுவாசத்தினால நம்ம நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பது. we walk by faith and not by sight. Amen. Hallelujah. பக்கத்துல சொல்லுங்க, walk by faith. எப்பவுமே இதுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறது யாரோடைய இருப்பேன்னா, லோத்து வர்சஸ் ஆபிரகாம். லோத்து தெரிந்ததை பார்த்து கொண்டான், ஆபிரகாம் தெரியாததை பெற்றுக்கொண்டான். ஆமென். ஸோ அதை நம்ம ஞாபகத்தில் வைத்துக்கணும். ஸோ லெட் us say I will walk by faith. Can you all say, நான் விசுவாசத்தினால நடக்க போகிறேன். அடுத்த 6 மாசம் let us start walking by faith. The first point that I have is a cornerstone of our life. வாசிக்கலாம் எபேசியர் 2வது அதிகாரம் 19, 20, 21. எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verses 19, 22, 21, 22. 4 வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் பரதேசிகளுமாயிராமல், பக்கத்துல பாங்க, நீங்க பரதேசி இல்ல, சொல்லுங்க, நீங்க அந்நியரும் இல்ல, பரதேசியும் இல்லை. ஆமென். நான் சொல்லல, வசனம் தான் சொல்லுது. ஆமென். சொல்லுங்க, நீங்க அந்நியர் இல்ல, பரதேசியும் இல்லை. ஓகே. சோ லெட் who else are we பார்க்கலாம். பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும், பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும், தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, தேவனுடைய வீட்டாருமாக இருந்து, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருந்து. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள், நமக்கு முன்பதாக சென்றவர்கள், விசுவாசத்தின் தகப்பன்கள், அவர்களுக்குள்ளாக நாம் அஸ்திபாரமாக கட்டப்பட்டவர்களாகவும், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கண்டினியூ. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. கர்த்தருக்குள் ஒரு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. In him the whole building is joined together and raises to become a holy temple. Amen. Continue. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருடைய வாசஸ்தலம் நீங்க. You are God's dwelling place. Amen. சொல்லுங்க பக்கத்துல, நீங்க கர்த்தருடைய வாசஸ்தலம். Okay, நம்ம முதல்ல when we started with entering his gates with thanksgiving. நன்றி செலுத்துவதை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது துதிகள் பார்த்தோம். மூன்றாவது இந்த இடத்துல பார்க்கிற வேளையில அவருடைய வாசஸ்தலமாக நாம் மாறி விடுகிறோம். when we get into a deeper understanding of God. Amen. Amen. So this has to be our strong foundation. நம்முடைய அஸ்திபாரம் இதை வைத்துதான் இருக்க வேண்டும். பார்க்கிற வேளையில இந்த வசனத்தை மறுபடியாக பார்க்கிற வேளையில we are built up in the foundation of apostles and prophets. அப்போ அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், நமக்கு முன்பதாக வந்தவர்கள், and also not just them, அவர்கள் மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து, Christ himself as the மூலைக்கல், cornerstone. Amen. அவரே நம்முடைய மூலைக்கல்லாக இருக்கிறார். ஆமென். என்ன விதமான காரியமாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் நாம் ஆண்டவரை பற்றுகிறவர்களாக இருக்கணும். That is why we have to be people who walk by faith. நம்ம
ரெண்டாவது பாயிண்ட் வந்து we talk about ஃபெய்த்தை பற்றி பார்க்கிறவங்கள we all know, எல்லாருக்கும் தெரிந்தது எபேசியர் 11வது அதிகாரம். we will not go there, I am just quoting it. 11வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் நீங்க வாசித்து பார்க்கிற வேளையில விசுவாசத்தினாலே கட்டப்பட்டவர்களுடைய காரியங்களை வைத்து நாம் அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு விசுவாசத்தினால கட்டப்பட்டிருக்கிறதா? Is our life and our personal life being built by faith? கழிந்த 6 மாதத்துல விசுவாசத்தின் மூலமாக நீங்க எதை பெற்றி கொண்டீங்க? This is my open and frank question. How did faith work in you? உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் எவ்விதமாக கழிந்த 6 மாதங்கள்ல அது உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு மாறுதலை கொண்டு வந்தது. Now second thing, விசுவாசம், faith, விசுவாசம் என்பது it is about, faith is not just a belief but a guiding force. Amen. அப்ப ஜஸ்ட் விசுவாசம் என்பது ஒரு விசுவாசம் என்பது ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் அல்ல. இட் இஸ் நாட் அ கான்செப்ட் டு சயின்ஸ் மாதிரி ஒரு கான்செப்ட் கிடையாது. இட்ஸ் நாட் அ கான்செப்ட், பட் என்னன்னா இட் இஸ் அ கைடிங் ஃபோர்ஸ். அது எதை மாற்றும்னு சொன்னா நம்முடைய தீர்மானங்களையும் நம்முடைய செயல்களையும் மாற்றுகிறதாக இருக்குது. ஆமென், அல்லேலூயா. So first நம்முடைய decisions, can you all say decisions, actions, இந்த ரெண்டும் நம்முடைய விசுவாசத்தை பொறுத்ததாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த 6 மாசத்துல நீங்க இந்த தீர்மானங்கள், டிசிஷன்ஸ் இதெல்லாம் ஒருவேளை மாறி போயிருக்கலாம், குழப்பத்துக்குள்ளாக போயிருக்கலாம். பட் God is calling us to come. முதலாவது நன்றியுள்ள இருதயத்தோடு வருகிறோம். வருகிற வேளையில we are called to build our life. நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தின் மூலமாக நம்ம இன்னும் கெட்டும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தின் மூலைக்கல் கர்த்தராகவே இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள்ளாக வசித்துக் கொண்டிருக்கிறார். Amen. This is the first and primary thing. முதலாவது நம்ம பலப்படுத்த வேண்டும். இரண்டாவது பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களை வாசிக்கலாம். Philippians chapter 4 verse 6-7. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தையும் விண்ணப்பத்தையும் எல்லாவற்றையும் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவது ரொம்ப முக்கியமான காரியம். ஆமென், அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் மற்றவர்களிடத்தில் தெரியப்படுத்துகிறோம், பட் தேவனிடத்தில் தெரியப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக பிரதானப்பட்ட காரியம் என்னன்னு சொன்னா தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோம். பிகாஸ் he strengthens our walls. நம்முடைய வேலிகளை, நம்மளை சுற்றி இருக்கிற அரண்களை அவர் ஜெபத்தின் மூலமாக கட்டி எழுப்ப விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது நம்முடைய ஜெபம் எவ்விதமாக இருக்கணும்னு சொன்னா it has to be everything and everything. Amen. Everything and everything னா அதை விட்டா வேற எதுவும் இல்லை. Can we all say everything and everything? அப்படின்னு சொன்னா அதை விட்டு ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணி வச்சிருவோம் இல்லையா? நாளைக்கு சொல்லிக்கலாம் ஆண்டவர்கிட்ட, நாளைக்கு ஒரு நாள் சொல்லிக்கலாம். அந்த நேரத்தில் தான் சத்துரு வந்து ஏதாவது செஞ்சு விடுவோம். ஸோ தினந்தோறும் எல்லா நேரத்திலும் எல்லா வேளையிலும் ஜஸ்ட் ரிலீஸ் யுவர் ஹார்ட், ரிலீஸ் யுவர் தாட்ஸ், ரிலீஸ் யுவர் சிந்தனைகளை நாம் ஒருங்கிணைத்து மாற்றி ஆண்டவரிடத்தில் போய் நிற்கிற வேளையில் ஆண்டவர் நம்முடைய வாசல்களை மட்டுமல்ல நம்முடைய வேலிகளையும் பலப்படுத்துவதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது நாம் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும். Amen. Hallelujah. Can you also build walls through prayer? அப்போ நம்முடைய ஜெபம் நமக்கு வேலி அடைக்கிறதுக்கு கிருபை உள்ளதாக இருக்கணும். So that gives, ஜெபம் செய்கிற வேளையில ஆண்டவருடைய வல்லமை நம்மளை தாங்குகிறதாக இருக்குது. Why do we pray? Because we need the power of God, we need the strength of God. ஆண்டவருடைய பலம் நமக்கு தேவை இருக்கிறது. God has to, ஆண்டவர் நம்முடைய சிந்தனைகளை காட் பண்ண வேண்டும், நம்ம செயல்களை அவர் காட் பண்ணணும்.
Amen. So the first thing is the root. நம்முடைய root எங்க இருக்கணும், எங்க ஃபவுண்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, it has to be Jesus Christ and we should believe அவர் நமக்குள்ளாக வாசமாக இருக்கிறார். ரெண்டாவது, நம்மை வேலி அடைத்து வைக்கிற வேளையில அவர் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்களை அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். மூன்றாவது, அவர் மைண்ட், நம்முடைய சிந்தனைகள் எவ்விதமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். Let us lay our foundation on the wisdom. ஆண்டவருடைய ஞானத்தின் உள்ளாக நம்ம பலப்படணும், அவருக்குள்ளாக நாம் நிலை நிற்க வேண்டும். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கலாம். என் மகனே நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து. எதுக்கு சாய்க்கணும்? ஞானத்துக்கு சாய்த்து. ஞானம் எங்க இருக்கிறது? ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. Amen. There is no wisdom in AI. Amen. If you are AI, நிறைய எங்கெல்லாம் AI இருக்கு இன்னைக்கு? If you go to Google AI தான் இருக்கு. Okay, I was watching news in NDTV. I am very fond of NDTV, though யாரோ வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. But still டைப் பண்ண NDTV தான் கையில் வருது. If you go, அதில் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க ஏஐ சம்மரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்முடைய சேட்லேயும் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் என்ன இருக்குது? மெட்டா ஏஐ. இன்ஸ்டாகிராம்லேயும் இப்போ ஸ்டார்ட் பண்ண, எவ்ரிவேர் தெர் இஸ் ஏஐ. ஸோ இட் கேன் ஈஸிலி கிவ் அஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங், இதுதான் ஞானம்னு சொல்லி. நோ, அப்சல்யூட்லி நோ. அதை தாண்டி we have to look for the right wisdom. Amen. இதுதான் நம்ம இந்த காலத்தில், this is what we call as deception. இந்த காலத்தில் உள்ள knowledge deception. I think I have told about this, just deviating from the topic. Knowledge என்று பார்க்கிற வேளையில், there were some gurus long back 80s 90sல. One of the guru of knowledge revolution அப்படின்னு சொல்லுகிற வேளையில், there is a person called Alvin Toffler. எத்தனை பேருக்கு இந்த பேர் கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. I have mentioned a few times. He is one of my favorite also. He is not a believer, but he talks about the trends. எப்படியாக உலகம் ட்ரெண்ட் மாறிக்கொண்டு இருக்கிறதுன்ட்டு. அப்போது 1990 அதுக்கு பிற்பாடாக 2000, 2010, 20 அப்படியாக இருக்கிறவரை he ப்ரெடிக்ஷனில் அவர் ட்ரெண்ட் செட்டர் மாதிரி சொல்லுவார். This is how the humanity, it's ஒரு மிக்ஸ் ஆஃப் anthropology and futuristic studies என்று சொல்லுவாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், there will come a time, ஒரு நேரம் வரும், ஞானம், the wisdom will rule the world or knowledge will rule the world என்று சொல்லி. So that is why if you see who has the knowledge, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா everybody who has wisdom, knowledge, அவங்க தான் இன்னைக்கு ரூல் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் பார்க்கிற வேளையில் then he talks about the machines and machine language. So we are close to that. The next generation, அடுத்த தலைமுறை இன்னும் அதிகமாக மெஷின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆரிய பவன் போனீங்கன்னா உங்களுக்கு மெஷின் வந்து சாப்பாடு கொடுக்கும். ஏமே இல்லையா? சார் சாரி, ஆனந்த பவன் அங்கே போகிறதே இல்லை. ஆரிய பவன் போய் அதுதான் வாயிலேயே வருது. ஏமே ஆனந்த பவன் போனீங்கன்னா, how many of you have seen robots in operation? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை வைத்தே சிலர் போனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? ஸோ there will come a time when you go to the kitchen, a robot will be working. There will come a time when you go to office, நீங்கள் வந்து மார்னிங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் you will have to say hello, good morning, பாஸுக்கு இல்லை ஏஐ பாஸ்ன்னு சொல்லி things will start changing very fast. ஆனால் நம்ம இருக்கிற தேசத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால், நம்ம தான் we are called the early adopters. ஃபஸ்ட்டு நம்ம தான் செய்வோம். சிங்கப்பூரில் எஸ்ஆர்னோ என்ன பிராண்டில் என்ன ஒரு மாடல் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆனாலும் எந்த ஊரில் ரிலீஸ் ஆகும்? இங்கே தான். ஸோ let us get ready to embrace at the same time நம்முடைய ஞானம், the foundation of our wisdom. என் மகனே, மறுபடியும் வாசிங்க, என் மகனே, என் மகனே, மகனே, நீ உன் செவியை ஞானத்துக்கு நீ உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து. யூ நீட் டு மேக் ஷுவர் உன்னுடைய செவிகள் ஞானத்திற்கு சாய்ந்த வண்ணமாக இருக்க வேண்டும். உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு, உன் இருதயத்தை புத்திக்கு என்ன செய்யணும்? அமைய பண்ணும் அமைய பண்ணணும். You have to make sure
that the understanding of your heart, apply the wisdom into the understanding of your heart. அப்போ ஞானத்தை எடுத்தா மட்டும் பத்தாது, ஞானத்தை எடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அதை நமக்குடைய இருதயம் is called the package of emotions என்று சொல்லுவோம். Now not on the physical part of it, but on the biblical aspect, இருதயம் சொல்லுகிறதுல it is a bundle of our emotions, bundle of all we are. அதுதான் நம்மளுடைய பேக்கேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் பவர். அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா தேவனுடைய ஞானத்தை எடுத்து நம்முடைய இருதயத்துல போடணும். That is how we apply wisdom into our understanding. மூன்றாவது வசனம், ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து. ஞானத்தை வா என்று அழைத்து. அப்போ வா என்று அழைப்பதுன்னு சொன்னா இட் இஸ் otherwise called a call out into prayer. ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த செய்வதற்கு ஞானம் இல்லை கொடுங்க என்று சொல்லி கேட்டு, அடுத்தபடியாக அதை வெள்ளியை போல் நாடி. அதை வெள்ளியை போல நாடி. வெள்ளியை சும்மா வாங்க முடியாது. there is a price to be paid. amen, hallelujah. பக்கத்துல சொல்லுங்க, வெள்ளியே சும்மா வாங்க முடியாது, அதுக்கு காசு கொடுக்கணும். எஸ் ஆர் நோ? அதே போல ஞானத்தை ஃப்ரீயா வாங்க முடியாது. there is a price. என்ன பிரைஸ்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது தான் பிரைஸ். amen. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க you will operate with the understanding of the wisdom of God into your application, in action, in your life. amen. அநேக நேரத்தில் நம்ம ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் இந்த இருதயத்தில் ஒரே குழப்பம். இருதயத்தில் ஒரே குழப்பம் ஆயிடுது. என்ன சொன்னால் ஞானம் அங்கேயே தான் ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஆயிடுது, டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் ஆயிடுது. அப்புறம் ரிட்ரைவ் பண்ணவே முடியாது, மறுபடியும் எடுக்க முடியாது, அப்படியே ஸ்டாக் அங்கேயே இருந்தது. இன்றைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே யூ ஆர் த காட் ஆஃப் ரிசர்வாயர், எனக்கு இன்னொரு ரிசர்வாயர் தேவையில்லை ஆண்டவரே. ஐ வில் ரிசீவ் இட், ஐ வில் ரிசீவ் த விஸ்டம் அண்ட் தென் எக்ஸிக்யூட் த விஸ்டம். அப்போ இடையில தடையா இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய இருதயம். Amen. இருதயம், our heart has too many things that we are dealing with. நம்முடைய எமோஷன்ஸாக இருக்கலாம், நம்முடைய ஃபியூச்சரிஸ்டிக் தாட்ஸாக இருக்கலாம், எல்லாவற்றையும் செய்கிற வேளையில் அதுக்கு ஒரு அமைதிப்படுத்துகிற ஒரு சாந்தத்தை ஆண்டவர் அவர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. அப்போ அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் you cannot just go and buy silver and you cannot search. அடுத்த லைன், புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். புதையலை தேடுகிறது போல் தேடுவாயாகில். Amen. There is a old எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, there is a old movie long back, ஒரு 15-20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு மூவி, இந்த ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்னு சொல்லி, ஹிடன் ட்ரெஷர், சாரி ட்ரெஷர் ஹண்ட் இல்லை, ஹிடன் ட்ரெஷர். அப்போ அதை தேடி 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 ஒருத்தருக்கு தான் அந்த ஞானம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹேட் வாட்ச் மம்மி, அதுவும் ஒரு ட்ரெஷர் ஹண்ட் தான். அந்த ட்ரெஷர் ஹண்டில் டிராஸ்டிக்காக டேஞ்சர் ஹண்ட் ஆயிடுது, அது அவ்வளோதான். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். அப்போது தெர் இஸ் அ ப்ரைஸ் டு பி பெய்ட். அப்போ அந்த ஒரு ப்ரைஸ் பே பண்ணும். என்ன அப்படின்னு சொன்னால் இட் இஸ் லைக் லுக்கிங் ஃபார் அ ட்ரெஷர். ஒரு புதையலை தேடுகிறது போல நம்ம ஞானத்தை தேட வேண்டும். அப்போது தட் இஸ் வை த ப்ரைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம இருந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு we start operating, maybe I don't know, உங்களுக்கு அப்படி ஆப்ரேட் ஆச்சுன்னா சொல்லுங்கள், அந்த கிருபை எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. We need to really sit in the presence of God and say, ஆண்டவரே எனக்கு இந்த ஞானத்தை கொடுங்க. இட் இஸ் லைக் a புதையலை போல, வெள்ளியை போல. இந்த ரெண்டையும் ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. Can you all say புதையலை போல தேட வேண்டும், வெள்ளியை போல விலை உயர்ந்தது. Amen. We believe that இந்திய நாட்களில் எழுதியிருந்தாங்கன்னு சொன்னால் they would have written as தங்கத்தை போல, பொன்னை போல. Anyway, that is different, but the cost is there. நேரம், the time is the cost. அப்போ டைமை நம்ம செலவிட்டு ஆண்டவர் பிரச்சனத்தில் இருக்கிற it will give us the wisdom. அடுத்தபடியாக the third point is constructing a community and fellowship. முதலாவது நம்ம பார்த்தோம், we need to have the foundations தெளிவாக இருக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் வேதத்தை வாசிக்கணும். we need to if you need help, you attend the Bible study. Amen.
பட் நம்ம சபையில் யாருக்குமே அந்த ஹெல்ப் தேவையில்லை, அதனால் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க பைபிள் ஸ்டடி. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன் as long as you are doing your own Bible study. Amen. The purpose is for you to get equipped, get the foundations right. நாளைக்கே பவுல் அப்போஸ்தலரை பற்றி வேற ஒரு டீச்சிங் வந்துச்சுன்னா how do you know which is right? பாஸ்டர் வந்து கேட்பீங்களா? That is not what we are called to do. We are called to do. கேட்கிற வேளையில் அது வசனத்தின் பிரகாரமாக இருக்கான்னு நமக்கு தெரியணும். அதுக்கு நம்முடைய ஃபவுண்டேஷன்ஸ் தெளிவாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். Amen. We hear a lot of prophecies. Isaiah is a book of prophecy. Daniel book of prophecy. இன்னைக்கு பார்க்குறோம் ட்ரம்பை பற்றி எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னு தெரியல. How many of you are viewing the prophecies of Trump எல்லாம் பார்க்குறீங்க. தானியலை வச்சு ரிலேட் பண்ணுறாங்க. How true it is and how clear it is. நம்ம அதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. Let us go into the book of Daniel and read. தானியல் புஸ்தகத்தை வாசிப்போம், ஐசையா புஸ்தகத்தை வாசிப்போம். If you look at the second coming of Christ, ஐசையா புஸ்தகத்தில் end of it is about Zion. It is about the second coming. அதை பற்றி நமக்கு ஞானம் இருந்துச்சுன்னு சொன்னால் then we will not look into panic into things. இது அப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. பட் let us not look into that. Let us look into the wisdom that God has given us. ஆண்டவர் எவ்விதமாக ஞானம் கொடுத்திருக்காரோ அதுக்காக நம்ம செய்வதற்கு அழைக்கப்படுகிறோம். The next thing is about fellowship. Can you all say fellowship? நம்ம we as a community like fellowship. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா we need to have a decorum of fellowship. எப்படியாக நம்ம fellowship பண்ணணும்? what are the rules in engaging in a fellowship? இரண்டாவது அதிகாரம் அப்போஸ்தலர் 42 ல இருந்து 47 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும். Okay, first is அவர்கள் when they came together they were focused on the teaching of the apostles. I mean இன்றைக்கு நம்முடைய பைபிள். அப்ப நம்ம fellowshipனுக்கு வரகிற வேளையில the Bible and the base of Bible is very important. சும்மா அப்படியே வந்தோம் சாப்பிட்டோம் போனதுன்றது it is not fellowship. It is called party. Amen. We need to have a fellowship. Fellowshipன்றது it is coming together on the basis of the Bible. Amen. வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எவ்விதமாக தரித்திருந்தார்கள்? உறுதியாக தரித்திருந்தார்கள். அப்ப இன்றைக்கு நம்ம ஒரு உறுதி எடுக்கணும். I will attend a fellowship. நமக்கு we have so many houses, we have so many places that we have. We can attend fellowship. We can be a part of a fellowship or we can start a fellowship. ஏதோ ஒரு காரியம் செய்யணும். என்னெல்லாம் செய்யணும்னு we have very clear instructions in the Bible. மறுபடியும் அதில் பார்க்கிறவர்கள் அவர்கள் they devoted themselves to the apostles' teaching from the Bible. We have clear instructions. நமக்கு நிறைய நோட்ஸ் இருக்கு. We have the CBS Bible study. We have clear cut instructions as to what to do. And then second is breaking of the bread and prayer. அந்த நாட்கள்ல breaking of the bread ன்னு சொல்லுகிற வேளையில it is not just about communion, it is about coming together and having food. இன்றைக்கு அதை கம்யூனியனாக வைத்திருக்கிறோம். So the interpretation can be either ways. So நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கிற வேளையில it is coming together to have a good dinner அப்படினு வைத்துக்கலாம் or have a good meal அப்படினு சொல்லலாம். Because many times we think that we need to recognize our brothers and sisters as one family. நம்ம ஒரு குடும்பமாக இருக்கிற வேளையில the fellowship becomes joyful. நமக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு காரியமாக இருக்கிறது. And then everybody was filled in awe by the wonders and things that were done. And all of the believers came together and did everything in common. 47வது வசனம். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ஜனங்கள் எல்லா இடத்திலும் they enjoyed the favor of all the people and then the Lord added to them day by day. Amen. அப்ப fellowship உடைய முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா, முக்கியமான பங்கு என்னன்னு சொன்னா, நம்ம ஒருத்தரையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம இன்வைட் பண்ணணும். இன்னொரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணி கம் ஃபார் மை ஹோம் ஃபெலோஷிப் அப்படி என்று சொல்லி we are called to do. So be a part of fellowship. பக்கத்துல சொல்லுங்க, be a part of your fellowship. And first part of my sermon, the last point is persevere until the end. 2 தீமோத்தேயுக்கு
பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற வேளையில this is what he says. அநேக காரியங்கள் உண்டு. No, there could be challenges coming, but what exactly are we supposed to do? challenges வருகிற வேளையிலன்னு சொன்னா 7வது வசனம் வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை ஓடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அப்போ இன்றைக்கும் இது எங்க போட்டிருப்பாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். that's the end of it. நல்ல போராட்டத்தை என்ன போராட்டம்னு ஆக்சுவலா தெரியாது, பட் தட்ஸ் ஓகே. we don't want to debate on that. ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா ஐ வில் நல்ல ஓட்டத்தையா போராட்டத்தையா? ஸோ வாழ்க்கை என்பது, ஆமா, என்ன பாட்டு, ஒரு பாட்டு இருக்கு, வாழ்க்கை என்பது அது நல்லது ஒரு போராட்டம்னு அவர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டார். ஸோ டு என்கரேஜ். ஸோ வாழ்க்கையில் போராட்டம் இருப்பது நிச்சயமாக இருக்கிறது. there are struggles. பலன் கொண்டுங்கள், வாழ்க்கையில் போராட்டம் உண்டு, ஆனாலும் நான் தேஜித்தேன். ஸோ there will be struggles, பட் நம்ம எதற்காக அழைக்கப்படுகிறோம்னு சொன்னால் we are called to persevere. Can you all say persevere? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். அப்போ that has to be, நான் போராடினேன், I challenged and I struggled and made sure that things worked அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும். So to summarize the first part of it, we are called, நம்முடைய மூளைக்கல் இயேசு கிறிஸ்துவாக இருக்கணும். ரெண்டாவது நம்முடைய ஜெபத்தினால நம்ம ஒருத்தரையும் தாங்க வேண்டும். ஜெபத்தினால நம்ம முழுவதுமாக we have to build walls against everything. மூன்றாவது விசுவாசத்தினால நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். நான்காவது நம்முடைய அஸ்திபாரம் விசுவாசத்தை மட்டுமல்லாமல் தேவனுடைய ஞானத்தை அறிந்ததாக இருக்கணும். ஐந்தாவது we have to have a fellowship, அதை விட்டு விடாதீங்க. and then when we continue this, இந்த 5 காரியங்களை செய்வீங்கன்னு சொன்னா this will be very easy. நம்ம we fall out, we go through challenges. ஏன்னு சொன்னா நம்ம இதுக்கு முன்பு தான் ஒன்றில் the foundation is not clear-ஆக இருக்கலாம். ஃபவுண்டேஷன் கிளியரா இல்லைன்னு சொன்னா ask for Bible study. நிறைய நமக்கு எல்லா ஆல்மோஸ்ட் 66 புக்ஸில் ஈஸிலி 40 புக்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட இருக்குது கண்டென்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு டூ, தனியாக எனக்கு இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ கேன் டூ இட், யூ கேன் கண்டினியூ டு டூ. ஆனால் யூ ஹேவ் டு பி அக்கௌண்டபிள். நான் இந்த லூக்கா புஸ்தகம் படிக்கிறேன், ஐ வில் கம்ப்ளீட் இட் டு த எண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமிட் பண்ணணும். இல்லைன்னா கமிட் டு த பைபிள் ஸ்டடி இன் த சர்ச். ஐ மீன் லாஸ்ட் வீக் I halfway announced it that we are going to do a reading of the Bible. Amen. So we எத்தனை பேர் வாலண்டியர் பண்றீங்க பைபிள் ரீடிங்? Okay, Bible reading is to start Isaiah chapter 1 and finish Isaiah chapter 66. One night. How many of you are ready? முடிச்சிடலாமா? marathon reading. How many of you are ready? Okay, நைட்டுன்னா எல்லாரும் பயப்படுறாங்க. Let us have it on the morning. ஒரு டே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும். How many of you are ready? Okay, which means we start from 1. எல்லாரும் அங்கங்கே வாசிக்கிறதுல we continue. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. So we turn எடுத்து வாசிக்கணும். So we will send a request. Maybe tomorrow John Wesley will send a request. யாரெல்லாம் என்னன்னைக்கு on a specific day or 2 days we will continue, finish the whole of Bible reading. ஏன்னா நம்முடைய வசனம் என்ன சொல்லுது? ஐசாயா 55 10 11 வாசிக்கலாமா? Let us not forget. தமிழில் வர மாட்டேங்குதா? மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இறங்கி எழுந்துவது போல் மறந்துட்டோம் 6 மாசத்துக்கு. Let us read again ஐசாயா 55வது அதிகாரம். அதுக்கு தான் அப்பப்போ பாட்டெல்லாம் பாடணும்னு சொல்லி பாட்டெல்லாம் எழுதணும். இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல்
பூமியை நனைத்து முளை கிளம்பி ம்ஹும். 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 அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் இந்த வசனமும் இருக்கும், வெறுமையாய் திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். Amen. So let us do for a greater miracle of God as a church. Amen. Hallelujah. So இந்த மாதத்துக்குள்ளாக we have to make sure that we read the whole book of Isaiah. Amen. நைட் ப்ரேயரை விட்டுருங்க, நைட் பைபிள் ஸ்டடி விட்டுருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். I'm not saying that leave it, I'm just saying take this as priority. Amen. So ரெண்டாவது பாகம் about the church, foundation of faith. அதான் விசுவாசத்தின் அஸ்திபாரம். நம்முடைய விசுவாசத்தின் அஸ்திபாரம் முதலாவது இயேசு மூலைக்கல்லாக இருக்கிறார். And then secondly, when we come together in faith, we are a body of Christ. Amen. அதை பற்றி நம்ம பார்ப்போம். பட் முக்கியமாக பார்க்கிறதுல we are built in the foundation of faith. இல்லையா? வேற விசுவாசத்தில் நீங்க இருக்கிறீங்களா? ஒரே விசுவாசத்தினால கட்டப்பட்டவர்களாக இருக்கணும். We are bound together in the faith and we are called together in faith. And ரெண்டாவது we are called into unity of vision. Amen. நம்முடைய தரிசனத்தோடு நம்ம செய்கிற காரியங்களோடு இணைந்து இருக்கிறபடியால் தான் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து இருக்கிறோம். தரிசனம் வேறுபட்டுன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? இல்ல பாஸ்டர், எனக்கு இது ஒத்து வரல. The moment we walk in, we know whether our vision is right or not. Amen. தரிசனங்கள் வேறுபட சாத்தியம் இருக்கிறது. ஆனால் முக்கியமான காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது யூனிட்டி இஸ் பியாண்ட் தட். சில நேரத்தில் நம்ம வேறுபட்ட சிந்தனைகளோடு வரலாம். we can come from different backgrounds, but the unity in our vision is very important. Amen. அப்போ அஸ்திபாரம் கர்த்தராக இருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனம் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்காக நம்முடைய சபைக்கு மெயினாக வைத்திருக்கிற காரியம்னு சொன்னால் லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம ஜெபிச்சோம். we prayed for little India. Amen. லிட்டில் இண்டியாக்காக ஜெபிச்சோம். லிட்டில் இண்டியாவில் தான் நம்ம இருக்கிறோம். ஸோ சபைக்காக நம்ம ஜெபிக்கணும், சபைக்காக பிரயாசப்படணும். we have to build the unity and the service. இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டோம், we have a list of service. அது மாதிரி when we come as a church, our church has different service that we do, offer services. என்னன்னு சொன்னால் we help out people, we are engaged in mission. These are the service. அப்போ unless we have the unity and the foundation of faith, unless we have ஒரு ஐன்யூன்யமோ ஐக்கியமோ இல்லைன்னு சொன்னால் it becomes challenging. So நம்முடைய வாழ்க்கையில் ஃபவுண்டேஷன் and the cornerstone is Jesus. அதே போல நம்முடைய சபையின் அஸ்திபாரமும் மூலைக்கல்லும் அவராகவே இருக்கிறார். Let us read 1 பேதுரு 2வது அதிகாரம் 4, 5, 6 வாசிக்கலாம். 1 Peter chapter 2, 4, 5, 6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களாகிய அவரிடத்திலே சேர்ந்த, because he is the living stone. Continue. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி, தேவனுக்கேற்ற வண்ணமாக ஆவிக்கேற்ற கனிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் என்னப்பட்டு வருகிறீர்கள்? கட்டப்பட்டு வருகிறீர்கள். சொல்லுங்க, you are being built up. Amen. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, you are being built up. When you are built up, we will establish another church. Hallelujah. So as long as we are here, we are being built. நம்மளை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். The moment we are ready, we will start doing other things. Amen. Hallelujah. So ரொம்ப வருஷமாக 10 வருஷமாக நம்ம ஜுராங்கில் ஒரு மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். இந்த மாதத்தில் we have taken a first step to start something in Jurong. அநேகர் நமக்கு நிறைய ஃபேமிலிஸ் கான்டாக்டில் இருக்காங்க. I have done a lot of work along with
பிரகாஷ் ஃபேமிலி. நிறைய ஹவுசஸை விசிட் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறோம். ஸோ ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட முறையில் நான் ஜெபிச்சது உண்டு. அண்ட் ஐ ஆல்சோ ஷேர்ட் வித் சிஸ்டர் ஜாக்லின் அண்ட் பிரகாஷ் அண்ட் ஆல்சோ ஜான் வெஸ்லி ஆல்சோ. அநேக முறை ஜுராங்கில் இருக்கிற ஃபேமிலிஸை ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. பிகாஸ் வி ஹாவ் another branch. அதனால் சில காரியங்கள் மூவ் பண்ண முடியலை. பிகாஸ் we cannot have another, ஒரே இடத்துல 2 சர்ச் இருக்க முடியாது. பட் இப்போ எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், சாட்டர்டே we are doing some outreach programs. So this is a volunteering call. One day we are doing Tamil and Max tuition free of charge என்று சொல்லியிருக்கோம். but we will charge them so that some amenities can be done. ரெண்டாவது, there is also a rental that has to be covered. மூன்றாவது, we also starting some music class. We have 2 new grown up music teachers, Jalen and Gary. கைகளை தட்டி அவங்களுக்கு they have upgraded. Amen. They are no longer students, they are becoming teachers. அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, 18 வயசு ஆயிடுச்சு 2 பேருக்கும், வெக்கப்படுறாங்க. So now they are to do the missions. So இதுக்காக other young people, you are also welcome to join in. Amen. Even here I am retiring from music teaching. So we need other teachers. For vocals teachers வேணும், இந்த மாதிரியாக இருக்கு. So we need people to rise up into different areas of ministry. You might think இது எப்படி நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், it is easy to invite unchurched people, non-believers into the ministry. அதுக்கு பிற்பாடாக அவங்க தெரிந்ததுக்கப்புறம் they might decide to come or did not decide to come, that is okay. ஆனால் அடுத்த தலைமுறையை கட்டுவதற்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும். If you see, at least I can go to different churches. இன்னைக்கு நான் வேற ஒரு சர்ச்சஸில் போய் மீட் பண்ணும்போது some young people will come and say hello uncle அப்படின்னு சொல்லும்போது, then I realize they are my students once long back. Amen. Because I was teaching from around 2010-11 I've been teaching people. நிறைய churchesல, almost most of the Indian churches have students. So when we start something, we have to see we are being built up. Can you all say again, we are being built up? Amen. So நம்ம youth ministry music சொல்லி கொடுக்கிறதுன்றது, I mean many people can talk about different things. ஆனா build up பண்ணி now we are releasing 2 people. We are able to release 2 people. இன்னும் ரிலீஸ் பண்ண முடியுமா? we can release not only music, அநேக விஷயத்துல நம்ம ரிலீஸ் பண்ண முடியும் to into the ministry of God. Until then we have to come together, we have to build it up, we have to continue to do. அடுத்தபடியாக laying strong foundation. கொரிந்தியர் 3வது அதிகாரம் 9, 10, 11 ஆகிய வசனங்களை பார்க்கலாம். ரெண்டாவது, நம்முடைய சபையில we have to have very strong foundations, which is the word of God. தேவனுடைய வார்த்தை. அதனால தான் நம்ம we insist a lot on Bible study, we insist a lot on the grounding principles. Grounding principles பார்க்கும்போது very few things. Number 1, the Bible. வாசிக்கலாம் தமிழ்ல. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். அப்போ உடன் வேலை ஆட்கள் அப்படின்னு சொல்லுகிற வேளையில we are called to do the ministry. Ministry என்று பார்க்கிற வேளையில, in other words, நம்ம என்ன பார்க்கிறோம், தேவன் என்ன செஞ்சார், ஆண்டவர் என்ன செஞ்சாரு, he took 12 people and made them disciples. அவர்களுக்கு அந்த காரியங்களை கற்றுக் கொடுத்து then he sent out. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். So we are called to make disciples. சீஷர்களை உருவாக்குவது நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பிரதானப்பட்ட இட்ஸ் a commission given to us, இல்லையா? மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனமா 28 கடைசி வசனம் 18, 19, 20 or 18 விட்டுருங்க. ஆகையால் சகல அதிகாரம், all authority has been given to you. That is called என்னது, great excuse me. So அதை செய்வதற்கு உடன் வேலையாட்களாக நம்ம இருக்கிறோம். மறுபடியும் அதை வாசிக்கலாம்.
கொரிந்தியர் 3:9. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். கண்டினியூ. நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாக இருக்கிறீர்கள். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவனாலும் என்ன செய்யாது கூடாது. This is a very clear understanding. முதலாவது நம்ம we have to align with the vision. ரெண்டாவது we have to become உடன் ஊழியக்காரராக உடன் வேலைக்காரராக வேண்டும். ஆமென். சொல்லுங்க, உடன் ஊழியக்காரராக வேண்டும், உடன் வேலைக்காரர்களாக ஆக வேண்டும். சொல்லுங்க சொல்லுங்க. God's fellow workers. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா God's fellow workers. அவர் கூட உடன் ஊழியக்காரர்கள், to make disciples. அப்போ இந்த மாதத்துக்குள்ள நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். I will take care of at least 5 பேருக்கு I will take responsibility to prayer. இருக்கிற ஒருத்தரும் 5 பேரை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் இட் வில் பி மச் ஈஸியர். அவங்க இன்றைக்கி ஏன் சபைக்கு வரல, அநேகர் இன்னைக்கு வரல. why did they not come? அவங்களுடைய லைஃப்பில் எப்படி இருக்காங்க, எத்தனை பேர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்கன்ட்டு I don't know how many of you know. எத்தனை பேர் இன்றைக்கி வேலையில் இருக்காங்கன்னு I don't know how many of you know. ஸோ அவங்களுடைய நலனை அறிந்து கொள்ளணும். இட் இஸ் நாட் இன்க்ளூடிங் இன் டு their லைஃப் பட் பில்டிங் a relationship. Amen. So that is called the building strong foundations. இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து நம்ம அவருக்கு உடன் ஊழியக்காரர்களாக இருந்து அவர்களுக்கு ஜெபிப்பதையும் அவர்களுக்கு வசனம் சொல்வதும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. Amen. Hallelujah. அப்போ அவங்க இன்றைக்கு வரலன்னா அவங்களுக்கு what if they are sick? எப்படி தெரியும்? What if they are having a challenge because of which they did not turn out today? எதுவாக இருக்கலாம். It can be any reasons. அப்போ இன்றைக்கு நம்ம அதற்கென்று ஒரு ஃபோக்கஸும் ஒரு தீர்மானமும் எடுப்பதற்கென்று அழைக்கப்படுகிறோம். கேளுங்க, வராதவங்கள்ட்ட கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேளுங்க, இஸ் எவ்ரிதிங் ஓகே பிரதர், இஸ் எவ்ரிதிங் ஓகே சிஸ்டர், ஏன் இன்னைக்கு என்னாச்சு? மேபி தே ஆர் கோயிங் த்ரூ a spiritual battle. எப்படி தெரியும்? Amen. ஸோ இதுதான் நமக்குள்ளாக இருக்கிற ஒரு கடமையாக இருக்கிறது. And then third thing is about unity. எபேசியர் 4வது அதிகாரம் 1-6. We have read this. Let us read it once more. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் one body, ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். Amen. Hallelujah. So we are called to be in unity. ஒன்றாக நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். Because our Lord is one, our baptism is one, our body is one. நம்ம ஒரே சரீரமாக ஒரே கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம். So that is where I said we can have difference of opinions, we can have various things. ஆனா நம்ம செய்வது ஒன்றாக செஞ்சா பெரிய காரியங்களை செய்யலாம். Amen. Hallelujah.